தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் துரை சண்முகப்பிரபு முன்னிலையில் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ஐயம்பேட்டையில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்த நிலையில் அஇஅதிமுகவினர் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆந்தங்குடி, சிகார், கோவில் கர்ணாப்பூர், ஆதமங்கலம், வலிவலம், சாட்டியக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சென்று பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் பற்றி கொட்டாய் கிராமத்தில் இருந்து திமுக, தவேக கட்சிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் இரட்டை இலைக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். வேலூரில் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் திரளாக பங்கேற்று நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SRK அப்பு பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக இருந்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பினர் தங்கள் பேராதரவு எப்போதும் அஇஅதிமுகவிற்கு என உறுதி கூறினர். நிகழ்ச்சியில் கழக மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மொய்தீன், மண்டல போக்குவரத்து பிரிவு செயலாளர் மைனுதீன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்டியடிக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வெற்றி வேட்பாளர் பிரபு, அந்தியூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் அரி பாஸ்கர், பவானிசாகர் தொகுதி வெற்றி வேட்பாளர் பன்னாரி ஆகியோரை ஆதரித்து புரட்சி தமிழர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து DG புதூர் நால்ரோடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு கடும் வெயிலிலும் புன்னகை மழையை பொழிந்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த நம்பியூர் பகுதிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு தங்கள் கரங்களால் மலர்களை தூவி பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். சென்னை பூந்தமல்லி தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் ஏழுமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூந்தமல்லியில் உள்ள மசூதி முன்பு தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வெற்றி வேட்பாளர் ஏழுமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சரவணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட மோட்டூர், இசையனூர், நாரைக்குளம், கிழக்கு பஜார், அண்ணா சாலை, தென்வன்னியர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் அஇஅதிமுக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மாம்பழ சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். பாமக வெற்றி வேட்பாளர் சென்ற இடமெல்லாம் அஇஅதிமுக கூட்டணிக்கு பொதுமக்கள் தங்கள் பேராதரவை தெரிவித்தனர்.